போன வீடியோல ஆந்தையை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோல அதை விட இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு, அதை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி ப்ரோ ஆந்தை இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு? இன்னும் நிறைய சுவாரஸ்யம் இருக்கு. அதுல முதல் சுவாரஸ்யம் என்னன்னா, ஆந்தைகள் பாம்புகளை வேலைக்கு வச்சுக்கும். வேலைக்கு வச்சுக்கிறோமா? ஆமா, ஒரு குறிப்பிட்ட வகையான இப்ப வட அமெரிக்கால ஈஸ்டர்ன் ஸ்க்ரீச் அவுல்ஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இனம் இருக்கு. அந்த ஆந்தைகள் என்ன பண்ணும்னா, பிளைண்ட் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சின்ன சின்ன பாம்புகள் இருக்கு. அது டெக்சாஸ் பிளைண்ட் ஸ்னேக்ஸ் அப்படின்னு அதுக்கு பேரு. அதுக்கு அந்த அளவுக்கு பார்வை தெரியாது, வெளிச்சம் தெரியும், அதே மாதிரி இருட்டு, இது ரெண்டு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி பாம்புகள் அதை இந்த ஆந்தைகள் கொண்டு அதனுடைய கூட்டுக்குள்ள போட்டுரும். இது ஏன் போடுது அப்படின்னா, அந்த பாம்புகளுக்கு விஷம் கிடையாது. ஆனா பாம்புகள் மாதிரியே அந்த ரெண்டு நாக்கு இருக்கு, பாம்புகளினுடைய எல்லாமே பாம்புக்கானது இருக்கு, பட் கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது ஒண்ணு. இன்னொன்னு, அது கொத்தினாலும் ஆந்தைகளினுடைய குஞ்சுகளுக்கு ஒன்னும் ஆகாது, அதனால கொத்த முடியாது. ஆனா இது ஏன் இப்படி கொண்டு வைக்குதுன்னா, அந்த கூட்டுல இருக்கக்கூடிய எறும்பு முட்டைகள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரையான் குஞ்சுகள், அது எல்லாத்தையும் சுத்தம் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் அது ஆந்தை வேட்டையாடி போட்டிருக்கும்ல, அழுகின இறைச்சி இருக்கும்ல, அந்த எலி இது மாதிரி, சோ அதை சுத்தம் பண்றதுக்கு இந்த பாம்புகளை தான் அந்த ஆந்தைகள் பயன்படுத்தும். அது இது சாப்பிட்டுருமா, இந்த பாம்பு சாப்பிட்டுருமா, அந்த கழுகு இது சாரி ஆந்தை வேஸ்டா போடுறத பாம்பு சாப்பிட்டு அந்த கூட்டையை சுத்தமா வச்சுக்கும். அப்படி பண்ணும்போது ஆந்தைகளினுடைய குஞ்சுகளுக்கு எந்த விதமான நோயும் வராது. சோ அந்த ஆந்தைகள் அதனுடைய குஞ்சுகளை ஆரோக்கியமா பாத்துக்கிறதுக்கு பாம்புகளை இந்த மாதிரி கூட்டு வேலைக்கு வச்சுக்குது. பாம்புகளுக்கும் அது ஒரு நல்ல உதவியா தான் இருக்கு. ஏன்னா ஆந்தை கிட்ட பாம்புகள் இருக்கும்போது அதை மற்ற உயிரினத்தினால அந்த பாம்புகளை வேட்டையாட முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, பாம்பு பெருசாயிருச்சுன்னா எதுவும் இல்ல, அது ஒட்டுமொத்தமாவே அது 6 இருந்து 10 இன்ச்சு தான் இருக்கும். அதனால அதுக்கு எந்த பாதிப்பும் வராது. அது அளவு நீங்க சொல்றீங்க, நான் காலங்கள் கூடும்ல, இப்போ 1 வருஷமோ 2 வருஷமோ ஆயிடுச்சுன்னா அந்த பாம்புகளினுடைய அந்த இனத்தினுடைய ஒட்டுமொத்த அளவே 10 இன்ச்சு தான் சொல்றேன். அவ்வளவுதான் வளரவே செய்யும். ப்ரோ வளர்றது சொல்லல, அதாவது வாழ்க்கையை சொல்றேன். லைக் இப்போ ஒரு சின்ன பாம்புன்னு நீங்க கரெக்டா, வயசு ஒரு வயசு இருக்கும்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒரு 2 வயசோ 3 வயசோ ஆயிடுச்சுன்னா பாம்பு பெருசாயிரும்ல வயசு. நான் என்ன சொல்றேன்னா, அது ஒட்டுமொத்தமாவே 10 இன்ச்சுக்கு தான் வளரும். அதனுடைய அடல்ட் ஏஜ்லயே கூட அது சின்னதா தான் பிறக்கும் போது அதை விட சின்னதா இருக்கும். நான் சொல்றேன், அந்த 6 to 10 இன்ச்சுன்றது நல்லா வளர்ந்த இனமே அதுல அவ்வளவுதான். இப்ப நம்ம இருக்கோம், ஒரு 6 அடின்றது ஒரு மனுஷனுக்கு அதிகபட்ச அளவு இங்க பொறுத்த வரைக்கும். சில இடங்கள்ல சில பேர் 7 அடி இருப்பாங்க, அவ்வளவுதானே. அப்ப குழந்தையில இருந்து வளர்ற அளவுக்கு அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பாம்புகள், அந்த டெக்சாஸ் பிளைண்ட் ஸ்னேக்ஸ் 10 இன்ச்சு தான் ஆயுள். ப்ரோ ஆயில் அதை பத்தி நம்ம தனியா பார்ப்போம். ஏன்னா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த பாம்புகள் பத்தி பார்க்கும்போது அதை பத்தி நான் சொன்னாதான் இன்னும் உங்களுக்கு அது நல்லா இருக்கும். ஸோ இது ஆந்தைகள் அந்த மாதிரி பாம்புகளை வேலைக்கு வச்சுக்குது. அந்த பாம்புகள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வளரும், அதுக்கு மேல வளராது. ஆனா அந்த பாம்புகளுக்கு ஏத்த உணவு அந்த இடத்துல கிடைக்குது, அதுக்கு ஆந்தை வழிவகை செய்து அந்த உணவை பாம்பு சாப்பிட்றதன் மூலமா கூட சுத்தமா இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, ஆந்தைகளே தன்னுடைய குஞ்சுகளை கொலை செய்யும். அந்த சில விஷயமும் நடக்கும். இது ஆந்தைகளினுடைய கொடூர பக்கம். இது என்ன சொல்ல, ஆந்தை உண்மையிலே ஒரு என்னது இப்படி வேலைக்கு வைக்குது, அதை குஞ்சா பாத்துக்கிறதுக்கு வேலைக்கும் வைக்குது, இங்கிட்ட அதை குஞ்சையே அதுவே கொலை பண்ணது. எப்ப கொலை செய்யும்னா, இப்ப இந்த ஆந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான குணம் இருக்கு. இப்ப ஒரு கோழியை எடுத்துக்கிட்டோம்னா, அது ஒரு 10 இருந்து 15 முட்டை போடும்னா, அந்த 15 முட்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அத்தனை முட்டையுமே ஒன்னா சேர்த்து அடகாக்கும் அந்த கோழி. அப்ப முட்டை பொறிக்கும் போது ஒரே நாள் தான் பர்த்டே இருக்கும் எல்லா கோழி குஞ்சுகளுக்கும். ஆந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணாது. அது கிட்டத்தட்ட 2 இருந்து 4 முட்டை போடும்னு சொல்லியிருக்கேன். அதிகபட்சம் பார்த்து அது குறிப்பிட்ட இனம் தான். இப்ப 4ன்றது பொதுவா வச்சுக்கோம். அப்படி பார்த்தா ஆந்தைகள் ஒரு முட்டை போட்டுருச்சுன்னா உடனே அந்த முட்டை மேல உட்காந்து அடக்காக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி பண்ணும்னா, குளிர் நிறைந்த இடத்துல அதிகமா ஆந்த முட்டை போடும் மரப்பொந்துகள்ல. அப்ப அந்த முட்டை எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அந்த முட்டைக்கு தேவையான வெப்பம் கொடுக்கறதுக்காகவும் உடனடியா ஆந்தை அடகாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ முதல் நாளே முட்டை போட்டு அடகாக்கும். ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொரு முட்டை போடும். இப்படியே போடும்போது 4வது முட்டை போடுறதுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடும். இப்ப என்ன நடக்கும்னா, முதல்
முட்டை வந்து போட்டுருச்சு இல்ல, அது வந்து கொஞ்சம் முன்னாடியே பிறந்துரும். இப்ப ஆந்தைகள் வந்து இப்ப 28 to 35 நாள் ஆகும் முட்டை பொரிக்கிறதுன்னு வைங்க. இந்த போட்ட முட்டை வந்து முதல்ல வந்துரும், உள்ள இருந்து ஆந்த குஞ்சு வந்துரும். 4வது முட்டையில இருந்து வெளியே வரக்கூடிய ஆந்த குஞ்சுக்கும் ஆந்த குஞ்சுக்கும் வந்து ஒரு 10 நாள் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப முதல் ஆந்தை குஞ்சு வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இப்ப ஆந்தைகளுக்கு ரேரா உணவே கிடைக்க மாட்டேங்குது, அதிகமா வந்து அலைஞ்சாச்சு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா, அப்ப அந்த வளர்ந்த அந்த ஆந்தை குஞ்சு இருக்கு முதல்ல பிறந்தது, அது போய் கடைசியா பிறக்கக்கூடிய அந்த ஆந்தை குஞ்சை போய் அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் அதுவே வந்து சாப்பிடும். சில நேரங்கள்ல அது வேட்டையாடலை அப்படின்னா அந்த தாய் ஆந்த குஞ்சு இருக்குல்ல, அதுவே அந்த கடைசியா பிறந்த ஆந்த குஞ்சை வந்து கொன்னுட்டு அந்த இறைச்சியை பிச்சு அப்படியே மற்ற ஆந்தை குஞ்சுகளுக்கு வந்து ஊட்டும். இது ஏன் பண்ணுதுன்னா, உணவு கிடைக்காம எல்லாரும் செத்து போறதை விட ஏதாவது ஒரு ஆந்தையாவது பிழைக்கட்டுமே அப்படின்னு அந்த தாய் ஆந்தை வந்து நினைக்கும். அதனால இப்ப உணவு கிடைக்கலன்னா எப்படி இருந்தாலும் அந்த 4 ஆந்தைகளுமே இறந்து போயிடும். 4 ஆந்தை குஞ்சுகளுமே. அதுல ஒரு முதல்ல பிறந்த பெருசா இருக்கிற வலுவான ஆந்தையாவது பிழைக்கட்டும் அப்படின்றதுக்காக மற்ற குஞ்சுகளை இது வந்து கொல்லுது. இத நல்ல எண்ணத்துல எடுக்கவா இல்ல கெட்ட எண்ணத்துல எடுக்கவான்னு உண்மையிலேயே தெரியல. ஆனா இதுதான் வந்து இயற்கையின் ஒரு விசித்திரம் அப்படின்னே சொல்லலாம். இது இப்படி பண்ணும். அதுக்கப்புறம் ஆந்தைகளுக்கு வந்து 3 இமைகள் வந்து இருக்கும். 3 இமை. இப்ப ஆந்தைக்கு வந்து மேல் இமை இருக்குல்ல, அது வந்து தூங்குறதுக்கு யூஸ் பண்ணும். கீழ் இமையை வந்து சிமிட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணும், கண்ணை வந்து சுத்தம் பண்றதுக்கு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேட்டையாடும் போதுதான் நிக்டேட்டிங் மெம்பரைன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா கண்ணினுடைய அந்த மூக்கு பகுதியில இருந்து இப்படி கிராஸா வரும், மேல கீழே வராம கிராஸா வரும். அது ஒரு கண்ணாடி மாதிரியே இருக்கும். அது அந்த இமை மூடுனா கூட அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியும், நம்ம எப்படி கிளாஸ் போடுறோம். அந்த மாதிரி அதுக்கு வந்து அது எதுக்கு யூஸா இருக்கும்னா, வேட்டையாடும் போது மற்ற உயிரினங்கள்னால அந்த கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்கிறதுக்கும், வேட்டையாடுற நேரத்துல தூசி வந்து படாம இருக்கிறதுக்கும் அந்த இமை வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, ஆந்தைகள் பெரும்பாலும் வெளியே வர்றதுக்கு பகல்ல விரும்பாது. ஏன்னா மற்ற நிறைய இருக்கும். ஆமா. இப்ப காக்கா கூட்டமோ இல்லைன்னா ஒரு கழுகோ பருந்தோ வந்து ஆந்தையை தாக்க வருது பகல்லன்னா, அது ஆந்தைக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப ஆந்தை சோர்வா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆந்தை என்ன பண்ணோம்னா மரக்கில மாதிரி அப்படியே வந்து தன்னைத்தானே மறைச்சுக்கும். அந்த தன்மை இருக்கு. எப்படின்னா அதனுடைய ரெக்கை இருக்கு, அதை அப்படியே உடம்ப ஒட்டி வச்சுக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய தலையை வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டிட்டு வில்லு மாதிரி வளைஞ்சு அப்படியே மரக்கிளையில வந்து அசையாம நின்னுரும், கண்ணையும் மூடிடும். இப்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு மரக்கிளை மாதிரி தான் இருக்கும். ஏமாத்திரும் பருந்தையோ காக்காவையோ. ஆமா. ஏன் ஏமாத்திரும்னா அதனுடைய கலரும் மரக்கிளை கலரும் வந்து கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கும். அது அசையாமலும் இருக்கு. பக்கத்திலேயே வந்து காக்கா வந்தா கூட அது ஆந்தைதான்னு காக்காக்கே தெரியாம ஏமாந்து போயிடும். ஸோ அந்த ஒரு தன்மை இதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் ஆந்தை வந்து மாமிச உண்ணியா தாவர உண்ணியா? ஆந்தை வந்து ஆம்னிவோரஸ்ன்னு நினைக்கிறேன். இல்ல, இது வந்து ஒட்டுமொத்தமா ஆந்தைகளை சொல்ல போனா மாமிச உண்ணி தான், இதான் சாப்பிடும். ஆனா ஒன்னே எல்ஃப் ஃபவுல் அப்படின்னு சொல்லி இருக்கு ஒரு இனம். அது ரொம்ப சின்ன இனம். அது மட்டும் வந்து பழங்களை வந்து சாப்பிடும். உணவுக்காக மற்ற விஷயங்கள் கிடைக்கல, மாமிசம் கிடைக்கலன்னா அது வந்து பழங்கள், செரிகள், பூக்கள் இதெல்லாத்தையுமே வந்து உணவா வந்து எடுத்துக்கும். அதை விட பரோயிங் ஆவுல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இது ஒரு விசித்திரமான ஆந்தைகள். இது வந்து மரக்கிளையில வாழாது. அதுக்கு பதிலா மண்ணு தோண்டி மண்ணுக்கு அடியில போய் வாழும். அதுலயும் குறிப்பா இதுவே மண்ணு தோண்டும். அதுக்கப்புறம் ஆந்தைக்கு இருக்கிற குணமே என்ன, அந்த கூடு இருக்குன்னா அந்த கூட்டை அதுவே போய் ஆக்குபை பண்ணும்ல. அந்த மாதிரி நரிகளினுடைய அந்த அந்த மண்ணு தோன்ற அந்த குழி இல்லைன்னா அணில்களினுடைய குழி அதை போய் இது போய் பறிச்சுக்கும். எதுக்கும் இது வேலை பார்க்காது, வேலை பார்த்ததுல போய் பூந்துரும். பூந்ததுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ் மாதிரி உள்ளேயே ஒரு பெட்டி மாதிரி ஒண்ணு உருவாக்கி வச்சிரும். இன்னொரு குழிய உள்ளேயே இன்னொரு குழி. அந்த குழிக்குள்ளதான் அது வேட்டையாடக்கூடிய உணவுகளை அப்படியே வந்து சேமிச்சு வைக்கும். இப்ப அந்த குழி பக்கத்துல வேற ஏதாவது உயிரினம் போச்சு அப்படின்னா உள்ள இருந்து அது பாம்பு மாதிரி சத்தம் போடும், பயங்காட்டும். வெளியே இருக்கிறது வந்து இது பாம்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பயந்து கிட்டேயே வராம அந்த குழிக்கே வராம நகர்ந்து போயிடும். அந்த புத்திசாலித்தனமும் அந்த ஆந்தைகளுக்கு இருக்கு. அதை விட ஒண்ணு என்னன்னா, இப்ப கனடால எல்லாம் வாழக்கூடிய ஆந்தைகள் வந்து இந்த மாதிரி வாழும்போது அதிக குளிர் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இதுக்கு வெப்பம் தேவை அப்படின்றதுக்காக மெக்சிகோக்கு டூர் போயிடும். அங்க போய் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இங்க வந்து குளிர்காலம்லாம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கனடாவை நோக்கி ஆந்தை வந்து போயிடும். ஸோ
இந்த மாதிரியும் வந்து ஆந்தைகள் பண்ணும். அது மட்டும் இல்லாம உலகத்துல அண்டார்டிகா தவிர எல்லா மூலைகள்லயுமே ஆந்தைகள் இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான. அண்டார்டிகால இல்ல? அண்டார்டிகால -60 டிகிரில வந்து குளிர் இருக்கும். அந்த குளிர்ல எல்லாம் ஆந்தைகள்னால வாழ முடியாது. அப்படியே வாழ்ந்தா கூட அங்க இதுக்கு தேவையான எலி, தேள், மற்ற உயிரினங்கள்லாம் கிடைக்காது. அதனால அங்க வாழ்றதுக்கு உண்டான அந்த பரிணாமமும் அதை அடையலை. அதனால அண்டார்டிகால மட்டும் இருக்காது, மற்றபடி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மூலைகள்லையும் வித்தியாசமான ஆந்தைகள் இருக்கும். இங்க நம்ம பார்க்குற ஆந்தைகள் வேற இடத்துல அமெரிக்காவில் போனா நான் சொன்ன அந்த கிரேட் ஹார்ன்டு அவுல், அந்த கொம்போட இருக்க அந்த எல்ஃப் அவுல் அப்படின்னு சொல்லி விசித்திரமான பல ஆந்தைகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 2 கேள்வி வருது. என்னன்னா அந்த 360 டிகிரில தலை சுத்தும் அப்படின்னு சொல்லி தான் இன்னும் வரைக்கும் நிறைய பேர் நம்புறாங்க. போன வீடியோல 270 சொல்லியிருந்தோம். 360 கிடையாது, 270 வரைக்கும் தான். இங்க இருந்து திருப்பினா இங்க வரைக்கும் தான் வர முடியும், இங்க வரைக்கும் வராது தலை. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னா ஆந்தை வந்து அதிக உயரமா பறக்கும்னு சில பேர் நம்புறாங்க. உண்மை வந்து ஆந்தை அவ்வளவு உயரத்துக்கு பறக்காது. 100 to 300 அடி பறக்கும். அதிகபட்சம் அது 2000 இருந்து 3000 அடி பறக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அது பறக்காது. கழுகு தான் வந்து 10 இருந்து 15000 அடி வரைக்கும் பறக்கக்கூடியது இருக்கு. இப்ப நம்ம போன வீடியோலயே ஆந்தை, கழுகு, அந்த சண்டை அதெல்லாம் பார்க்கட்டும். மற்றபடி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க, நீங்களும் கேட்கலாம். இல்லைன்னா வியூவர்ஸ் வந்து கேட்டால் நம்ம அடுத்த வீடியோ கூட பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். இது என்ன ஜென்மம்ன்றது தான் எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. திடீர்னுங்கிட்டு பாசிட்டிவாக போகுது, திடீர்னுங்கிட்டு நெகட்டிவாக போகுது. என்னடா சொல்ல வரீங்க? கிட்டத்தட்ட ஒரு மனித வாழ்க்கையை தான் ஆந்தை வாழ்ந்துகிட்டு இருக்கு என்னோட கணிப்பை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கலாம் ஆந்தையை பற்றி, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தரல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த ஒரு உயிரினம், ஏதாச்சும் ஒரு நல்ல உயிரினம் பத்தி நீங்க உங்களுக்கு எனக்கு இதை பத்தி தெரியணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். தேங்க்யூ.